உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா உங்க இனிஷியலோட சொல்ற மாதிரி, உங்களோட படிச்சது என்னன்னு கேட்டா உங்களோட டிகிரி சொல்ற மாதிரி, எல்லாரும் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு வந்து பிரஷர் இருக்கு, எனக்கு வந்து தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்றது போக, இப்ப எல்லாரும் எனக்கு அசிடிட்டி இருக்கு, எனக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, நான் பல வருஷமா அந்த அல்சர் மாத்திரை சாப்பிட்டு வரேன், அசிடிட்டி மாத்திரை சாப்பிட்டு வரேன் அப்படின்றத ஏதோ ஒரு பெருமையோட அடையாளமா பார்த்துட்டு வரீங்களா? அது கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் பெருமையோட அடையாளம் கிடையவே கிடையாது. உங்களோட பலவீனத்தோட அடையாளம் தான். இந்த அடையாளம் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நீக்கப்படும். அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ், அல்சர், இது மூணு வேற வேறையா ஒரே பேரா இல்ல ஒரே வியாதிக்கான பல்வேறு பரிமாணத்தில் இருக்கிறா அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். அசிடிட்டி அப்படின்றது உங்களோட ஸ்டமக்ல இருந்து நடக்கிற ஒரு அல்சர் செக்ரேஷன், அசிடிட்டி செக்ரேஷன் அதிகமா வர்றதுனால வர புண்ணு இல்லனா இன்ஃப்ளமேஷனால வர்றதா அசிடிட்டி. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, மைல்டா வயிறு எரிச்சல் இருக்கும், சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு உப்புற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர மற்றபடி மேஜர் அடுத்தது வலியை நோக்கி அது போகாது. ஆனா இந்த புண்ணு மேலும் ஆழம் அடைய அது வந்து 4 லேயர் ஆஃப் ஸ்டமக்கை தாண்டும் போது அது அல்சரா மாறுது. அல்சர் ஆச்சு அப்படின்னா அது வயிறுல இருக்கலாம், உணவு குழாயில இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டியோடனம் அப்படின்னு சொல்லி வயிறை தாண்டி இருக்கிற பகுதியில் இருக்கலாம். வயிறுல அல்சர் இருந்துச்சுன்னா அந்த புண்ணு என்ன பண்ணுன்னா, சாப்பாடு உள்ள போய் பட்ட உடனே வலிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அந்த வலியோட அளவு வந்து காரமா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகும், காரம் இல்லாம சாப்பிட்டா ஓரளவுக்கு வலி இருக்கும், ஆனா வலின்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீச்சரா இருக்கும். டியோடனம் அல்சர் அப்படின்றது வயிறை தாண்டி இருக்கிற பகுதி இல்லையா? அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சென்று தான் அந்த அல்சர் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சாப்பிடும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும், 1 மணி நேரம் சென்று வலிச்சதுன்னா அது டியோடனல் அல்சர் அப்படின்னு. இந்த டியோடனல் அல்சருக்கான காரணங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா உங்களோட உணவு பழக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வேற கேஸ்ட்ரிக் அல்சர்ன்றது உங்களுக்கு நீங்க பண்ற ஒரு ஆல்கோஹால் ஹேபிட் இல்ல ஸ்பைசி ஃபுட் இல்லைன்னா அவுட் சைட் ஃபுட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வேலைக்கு சாப்பிடாம இருக்கிறது, அது மாதிரி காரணத்தினால அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கான வாய்ப்பு அதுதான். ஆனா இதுவே ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு குழாய்க்கும் வயிற்கும் நல்ல ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வு வந்து உங்க சாப்பாடை வந்து வயிறுல இருந்து உணவு குழாயில இருந்து வயிற்றுக்குள்ள தள்ளுமே தவிர திருப்பி மேல வர விடாது. அதுதான் ஒன் வே வால்வ். அந்த வால்வ் நிறைய பேர் வீக்கா இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உணவு வந்து வயிறுல இருந்து மேல் நோக்கி வரும். அப்படி வரக்கூடாது, ஆனா வரும். அந்த வரும்போது உணவு குழாயில அந்த ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ற எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்றதுனால அந்த உணவு குழாய் எரிஞ்சு போய் உங்களுக்கு நெஞ்செரிச்சலா, ஹார்ட் பர்ன் அப்படின்ற சிம்டமா இருக்கும். அதுதான் உங்களோட ரிஃப்ளெக்ஸ். இதுல பல கிரேட் இருக்கு. அது என்ன கிரேடு, என்ன மாதிரி ப்ராப்ளம்ன்றது நான் ஃபர்தர் வீடியோஸ்ல சொல்றேன். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது உங்களோட வேலைக்கு சாப்பிடாம இருந்தாலோ இல்ல அன்டைம்லி ஃபுட் சாப்பிட்டாலோ, ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டு உடனே படுத்தாலோ, இல்லைன்னா வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், உங்களோட வெயிட் கெயின் இருந்தாலோ, இல்ல உங்களோட உணவுல வந்து கட்டுப்பாடு இல்லாம ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாலோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ்க்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. அப்போ வயிறு மட்டும் எரிஞ்சதுன்னா தட் இஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லைன்னா கேஸ்ட்ரிக் அல்சர். வயிறு தாண்டதுக்கு அப்புறம் வரும்போது 1 மணி நேரம் கழிச்சு வயிறு வலிக்க ஆரம்பிச்சுன்னா தட் இஸ் டியோடனல் அல்சர். ஆனா அதுவே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல மேல் நோக்கி வரதுனால நெஞ்செரிச்சல் வந்ததுன்னா தட் இஸ் ரிஃப்ளெக்ஸ். இப்போ இந்த 3த்துக்கான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் வீடியோஸ்ல இந்த 3 கண்டிஷனும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபர்தரா என்னென்ன மெடிக்கல் அட்வான்சஸ் இருக்குன்றது நான் ஃபர்தர் வீடியோஸ்ல சொல்றேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப், உங்கள் டாக்டர் பிரபுதாஸ்.